செங்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற டெல்லி சாந்தினி சவுக் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. ஹரியானா பதிவு எண் கொண்ட HR-26 76 என்கிற பதிவு எண் கொண்ட வெள்ளை நிறத்து ஹூண்டாய் கார் இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்கள் குழுமி இருக்கிற இடம் பார்த்து தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. நம்மளுக்கு கிடைத்திருக்கிற இதுவரை தகவல் 12 பலி என்று சொல்லுகிறார்கள். படுகாயமுற்றோர் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டவர்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் அவர்கள் 20 பேர் தான் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். தாரிக் என்பவரின் கார் தான் அது. அதை அவரிடம்தான் இறுதியாக விட்டிருக்கிறார்கள். அதனுடைய உண்மையான உரிமையாளர் சல்மான். இந்த கார் அடிக்கடி விற்கப்படுவதை அறிந்த பயங்கரவாதிகள் தேர்ந்தெடுத்து தான் அந்த காரை வெடிகுண்டு நிரப்பிய அந்த வாகனத்தை கொண்டு வந்து பயன்படுத்தியிருக்கிறார். நடைபெற்ற இடம் ஆயிரக்கணக்கான வீடுகள் குழுமி இருக்கிற இடம். இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஜுமா ஹமாத் மசூதி இருக்கிறது. அதற்கு பக்கத்திலே குருத்துவாரா திருத்தலம் இருக்கிறது. நூற்றுக்கணக்கான உயிர்களை பலியெடுக்க வேண்டும் என்பதுதான் பயங்கரவாதிகளுடைய திட்டமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ரெஷின் என்கிற நச்சுப்பொருள் தன்மை கொண்ட வெடிப்பொருள் பாம்பிளாஸ்ட் ஆகும்போது அந்த காற்று மண்டலத்தில் அது கலந்து அது சுவாசித்தாலே நிறைய பேருக்கு மயக்க நிலை உருவாகி இறக்கிற சூழலும் உருவாகும் என்று சொல்லுகிறார்கள். ஒரு 4-5 மருத்துவர்கள் வீட்டிலிருந்து கைப்பற்ற பொருட்கள் என்றும் சொல்லப்படுகிறது. கேஷின் முகமது, அன்சார் ஷேக் முகமது என்கிறவரிடமிருந்தும் பரிதாபாத் என்கிற ஒரு லேடி பெண் மருத்துவரிடமிருந்தும் இது கைப்பற்றப்பட்டிருக்கிறது. ஹரியானாவில் 2075 வெடிமருந்து பொருட்களை உள்ளே கொண்டு வர முடியுது. ஃபஸ்ட்டு வெளிநாடுகளில் குறிப்பாக பங்களாதேஷ், பாகிஸ்தானிலிருந்து உள்ளே கொண்டு வருவதற்கு அவர்கள் சிந்து நதியை பயன்படுத்துகிறார்கள் என்று இப்பொழுது பேசுகிறார்கள். ஆக நதிகளின் ஓடையில் நீந்தி வருகிற அதிநவீன படகுகளை கொண்டு பரிமாறுகிறார்கள் வெடிப்பொருட்களை. அது பாகிஸ்தானிலிருந்து என்றும் சொல்லப்படுகிறது. பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபடுகிற பயங்கரவாதிகள் தப்பித்து விடுவார்களேயானால் அவர்களை காப்பாற்றுவதற்கும் ஒரு மருத்துவக் குழு இயங்கிக் கொண்டிருக்கிறதோ என்கிற சந்தேகம் நமக்கு எழுகிறது. பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ் தேசியவாதி திரு முகில் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். டெல்லியில் செங்கோட்டைக்கு அருகே நடந்த ஒரு குண்டு வெடிப்பு, ஒரு பயங்கரவாதத்தின் எதிரொலி, எப்படி டெல்லி மையப்புள்ளியில் இவ்வளோ பெரிய குண்டு வெடிப்பை நிகழ்த்தி அதில் கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 13 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, 20க்கும் மேற்பட்டவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதோட உண்மை பின்னணி என்ன, இதோட நிலவரம் என்ன? ஜம்மு காஷ்மீரில் இதுவரை அதிபயங்கர தாக்குதல் என்று கருதக்கூடிய அளவிற்கு 136 தாக்குதல்களை அந்த மாகாணம் பெற்றிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் என்பது இந்தியாவிற்கான சொந்தமான நாடு என்பதை வரையறுத்து சொன்னது ஜவஹர்லால் நேரு. அதற்கு முன்னால் அது தனி பிரதேசம், இன்னும் சொல்லப்போனால் தனி நாடாக இயங்கியது என்று கூட சொல்லலாம். இந்தியா முழுமைக்கும் அப்படி ஒரு மன்னர்கள் ஆட்சி முறை நடைபெற்றதை ஒருங்கிணைத்தவர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள். ஆனால் எண்ணற்ற தலைவர் பெருமக்கள் இந்தியாவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மாகாணத்திலும் போராடி இருக்கிறார்கள். அப்படித்தான் ஜம்மு காஷ்மீரும். ஆனால் டெல்லியில் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு 4 அதிரடி தாக்குதல்களை இதுவரை அந்த மாநகரம் கண்டிருக்கிறது. சரோஜினி நகர் என்கிற இடத்தில் 2005ஆம் ஆண்டு 62 பேர் படுகொலை செய்யப்பட்ட இடத்தில் 210 பேர் காயமுற்றார்கள். இது டெல்லியில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல். அடுத்து கானங்கட் பிளேஸ் என்கிற இடத்திலே கோரல்பாக் கிரேட்டர் என்கிற அந்த கைலாஷ் அப்படிங்கிற அந்த சந்திப்பில் 2008ஆம் ஆண்டு நடத்திய அதிரடி தாக்குதல் 2 பேர் பலி, 100க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தார்கள். அதேபோல் மெஹருலி பிளவர் மார்க்கெட்டில் நடைபெற்ற அதிரடி தாக்குதலில் 2008இல் 3 பேர் அந்த இடத்திலேயே பலியாகி போனார்கள். கிட்டத்தட்ட 64 பேர் படுகாயமுற்றார்கள். இது எல்லாமே அதிபயங்கர வெடிப்பொருட்கள் நிரப்பிய வாகனங்களில் வந்த தாக்குதல்கள். அடுத்து டெல்லி ஹைகோர்ட்டிற்கு முன்பாக 2011இல்
15 பேர் அதில் இறந்து போகிறார்கள். அந்த தாக்குதலில் 74 பேர் படுகாயமடைந்தார்கள். பிறகு 3 பேர் கவலைக்கிடமாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு அந்த செய்திகள் வெளிவரவே இல்லை. இப்பொழுது நீங்கள் சொல்லுகிற இந்த தாக்குதல் என்பது செங்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற டெல்லி சாந்தினி சவுக் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. ஹரியானா பதிவு எண் கொண்ட HR 26C 76 74 என்கிற பதிவு எண் கொண்ட வெள்ளை நிறத்து ஹூண்டாய் கார் இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வாகனம் 3:19 மணி அளவில் டெட்போர்ட் அப்படிங்கிற இடத்துல நகர்ந்து வருவதை CCTV காட்சிகள் இன்றைக்கு ஆய்வுகள் மேற்கொண்டு வெளியிடப்பட்டிருக்கிறது. 6:48 அந்த வாகனம் அங்கிருந்து புறப்பட்டு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அந்த இடத்தில் அந்த வாகனம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அந்த வாகனம் 6:48 4 நிமிடம் கழித்து 6:52 அந்த டெட்போர்ட் என்கிற இடத்திலிருந்து 4 நிமிடத்திற்குள் நகர்ந்த அந்த கார் நாம் டெல்லி சாந்தினி சவுக் செங்கோட்டைக்கு அருகிலே இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. அது மக்கள் குழுமி இருக்கிற இடம் பார்த்து தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. நம்மளுக்கு கிடைத்திருக்கிற இதுவரை தகவல் 12 பலி என்று சொல்லுகிறார்கள். படுகாயமுற்றோர் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டவர்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் அவர்கள் 20 பேர் தான் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். ஊடக செய்திகளின் வாயிலாகத்தான் நாம் ஒவ்வொரு சம்பவங்களையும் பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா இந்த தேசத்தை ஒரு பதற்றத்திற்குள் வைத்துவிடக்கூடாது என்கிற பண்போடு பேசுகிறோம். மக்கள் எல்லா இடத்திலும் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள வேண்டிய தேவை இந்த தேசத்தில் உருவாயிருக்கிறது. தமிழ்நாட்டில்தான் அப்படி என்றால் இந்தியா முழுமைக்கும் அப்படித்தான் இந்த தேசம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேசம் இந்துத்துவத்திலிருந்து விடுதலை பெறுமாயானால் அப்பொழுதுதான் இந்தியாவிற்கான முழு சுதந்திரம் கிடைக்கும் என்றே நான் நம்புகிறேன். இவர்கள் இந்துத்துவத்தை கைவிடாமல் தொடர்ச்சியாக இந்த ஆட்சி முறை இந்துத்துவா அடிமையில்தான் வாழ்கிறது அல்லது ஆட்சி நடக்கிறது என்று சொல்வார்களே, ஆனால் இன்னும் நிறைய உயிர் பலிகளை இந்த தேசம் சந்திக்கும். அப்படித்தான் பயங்கரவாதிகள் திட்டம் தீட்டியிருக்கிறார்கள் என்றே நாம் பார்க்கிறோம். அதுவும் மிக முக்கியமான செங்கோட்டையினுடைய மெட்ரோ ட்ரெயினுடைய 2வது கேட்டிற்கு அருகிலே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமே ஆனால் தாரிக் என்பவரின் கார் தான் அது. அதை அவரிடம்தான் இறுதியாக விட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 2 பேரிடம் அந்த கார் கைமாறப்பட்டிருக்கிறது. அதனுடைய உண்மையான உரிமையாளர் சல்மான். அப்படி என்றால் இந்த கார் அடிக்கடி விற்கப்படுவதை அறிந்த பயங்கரவாதிகள் தேர்ந்தெடுத்து தான் அந்த காரை வெடிகுண்டு நிரப்பிய அந்த வாகனத்தை கொண்டு வந்து பயன்படுத்தியிருக்கிறார்கள். நடைபெற்ற இடம் ஆயிரக்கணக்கான வீடுகள் குழுமி இருக்கிற இடம். இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஜுமா ஹமாத் மசூதி இருக்கிறது. அதற்கு பக்கத்திலே குருத்துவாரா திருத்தலம் இருக்கிறது. அப்படி என்றால் நூற்றுக்கணக்கான உயிர்களை பலியெடுக்க வேண்டும் என்பதுதான் பயங்கரவாதிகளுடைய திட்டமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்பாவி மக்களை எவன் பலியெடுக்கிறானோ அவன் பயங்கரவாதி, தீவிரவாதிகள் அல்ல. தீவிரவாதிகள் என்பவர்கள் தன் கருத்திலும் தன் செயற்பாட்டிலும் ஒரு தேச விடுதலைக்காக போராடக்கூடியவர்கள். ஆகையால் அவர்கள் தீவிரவாதிகள், இது பயங்கரவாதிகள். ஆக குருத்வாரா திருத்தலத்திற்கு அருகில்தான் இந்த வெடிகுண்டு வெடிக்க வைக்க வேண்டும் என்று அந்த கொலையாளி, குறிப்பாக அந்த பயங்கரவாதி முகமது உமர் என்கிறவன் திட்டம் தீட்டியிருக்கிறான். இதற்கு பின்னால் இதோ அவருடைய தாயையும் தங்கையையும் கைது செய்திருப்பதாக தகவல். இது தற்கொலைப்படை தாக்குதல். அவன் மட்டுமே இந்த காரியத்தை செய்திருப்பான் என்று எவனாலும் நம்ப முடியாது. இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. ஏனென்றால் இந்த கார் புல்வாமாவில் இருந்து கொண்டு வரப்படுகிறது. அவன் தான் ஓட்டி வருகிறான். அதுவும் 3 மணி நேரம் ஒரு இடத்தில் நிப்பாட்டி வைத்திருக்கிற போது சமிஞ்சைகள் எவ்வாறு பரிமாறப்பட்டிருக்கிறது, அது ஸ்டார்லைட் கருவிகளின் மூலமாக கைபேசி இணைக்கப்பட்டதா அல்லது வாட்ஸ்அப்பின் மூலமாக இயக்கி இந்த சம்பவத்தை நடத்துவதற்கு உறுதுணை செய்யப்பட்டதா என்பதை விசாரணையின் முடிவில் தான் நாம் அறிய முடியும். ஆனால் இதற்கு நேர்மையான ஒரு விசாரணையை நாம் எதிர்பார்க்கிறோம். கிட்டத்தட்ட இந்த தாக்குதலில் 4 கார்கள் சேதமடைந்திருக்கிறது, எரிந்திருக்கிறது, வெடித்து சிதறியதில். இது அண்மையிலேயே நீங்கள் ஹரியானா மாநிலம் என்றே நான் கருதுகிறேன். கிட்டத்தட்ட 2900 கிலோ வெடிபொருட்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதில்
ரெஷின் என்கிற நச்சுப்பொருள் தன்மை கொண்ட வெடிபொருள் மிக முக்கியமானது. ஃபார்ம்ப்ளாஸ்ட் ஆகும்போது அந்த காற்று மண்டலத்தில் அது கலந்து அது சுவாசித்தாலே நிறைய பேருக்கு மயக்க நிலை உருவாகி இறக்கிற சூழலும் உருவாகும் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் இது ஜம்மு காஷ்மீரில் ஒரு 4-5 மருத்துவர்கள் வீட்டிலிருந்து கைப்பற்ற பொருட்கள் என்றும் சொல்லப்படுகிறது. கேஷின் முகமது, அன்சார் ஷேக் முகமது என்கிறவரிடமிருந்தும் பரிதாபாத் என்கிற ஒரு லேடி பெண் மருத்துவரிடமிருந்தும் இது கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இந்த பரபரப்பு அடங்குவதற்குள்ளாயே இன்றைக்கு செங்கோட்டைக்கு அருகிலே இந்த படுபாதக செயலை இந்த பயங்கரவாதிகள் நிகழ்த்தியிருக்கிறார்கள் என்றால் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதில் இந்த வெடிகுண்டு சத்தமானது 1 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற அப்பாவி மக்களும் கேட்டு உணர்ந்திருக்கிறார்கள் என்றால் அப்போ அந்த கார் முழுவதும் வெடிபொருட்களை நிரப்பித்தான் அந்த முகமது உமர் நபி அவர்கள் வந்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்பொழுது கிட்டத்தட்ட 6 உளவு அமைப்புகள், இந்தியாவினுடைய உயர் ரக உளவு அமைப்புகள் இந்த விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறது. தாக்குதல் சம்பவங்கள் நடைபெறுவதற்கு முன்னால் ஆய்வு செய்யக்கூடிய இந்த புலனாய்வு அமைப்புகள் எல்லாம் கோட்டை விட்டு இன்றைக்கு வெடிபொருட்கள் நிரம்பிய கார் வெடித்ததற்கு பிறகு புலனாய்வு வேலைகளை ஈடுபட்டிருக்கிறார்கள். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருமே மருத்துவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையா? அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். 2900 கிலோ வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்ட இடங்கள் மருத்துவர்களுடைய வீடுகளிலிருந்து தான் கைப்பற்ற. அது ஏன் மருத்துவர்களோட போர்வையில் வரணுன்றது தான் கேள்வியாக இருக்குது. நல்ல கேள்வி. என்னென்னா, இஸ்லாம் என்பது ஒரு பெரிய மார்க்கம். இறைவன் ஒருவனே அல்லாஹ்வாக தோன்றுகிறான். நபிகள் நாயகம் சொல்லுகிறார், பயங்கரவாதமும் அதனால் ஏற்படுகிற விளைவுகளும் ஆண்டவன் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்வதில்லை என்று சொல்லுகிறார். கையறு நிலையில் இருப்பவர்களுக்கு கை உதவி செய்வதே இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய நோக்கம் என்றும் சொல்லப்படுகிறது. வட்டிக்கு விடுதலும் மது அருந்துதலுமே நபிகள் நாயகம் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்வதில்லை என்கிற தத்துவ கோட்பாடுகள் இன்றளவும் உலக அரங்கத்தில் பறைசாற்றப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. எத்தனை வியாபாரிகளை நம்ம பார்த்துருக்குறோம். ஹெராயின் போன்ற அதிரக உயர் ரக அந்த போதை வஸ்துகளை விற்கக்கூடிய போக்கிரிகளும் இஸ்லாத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ் ஒருவன்தான் அல்லது ஆண்டவன் ஒருவன்தான் நமக்கு அனைத்து அத்தியாய கூறுகளையும் அடக்கி வைத்து நம்மளை இயக்குகிறான் என்று இஸ்லாம் கூறுகிறது. ஆனால் பிரிவினைவாதம் என்கிற பெயரில் நடக்கிற அன்றாடங்காய்ச்சி மக்களை அழித்தொழிப்பது என்பது ஒரு நாளும் ஆண்டவனால் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல் குர்ஆன் பேசுகிறது. உன்னிடத்திலே ஒருவன் மரியாதையும் மதிப்பும் கொண்டவனாக இருப்பானேயானால் அவன் மனநிலை சார்ந்து அவன் துரோகம் இழைத்தால் அவன் ஆண்டவன் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஆக இந்த மாதிரி விடயங்களை உள்வாங்கி கொண்ட இஸ்லாமிய இளைஞர்கள் ஒரு நாட்டின் விடுதலைக்காக தன் உயிரை கொடுக்கலாம் என்று குர்ஆனுடைய வேதங்களை மாற்றி அமைத்து அப்பாவி மக்களின் உயிர்களை பலியெடுக்கிற போது மருத்துவர்கள் என்ன, பொறியாளர்கள் என்ன? ஆக மருத்துவர்கள் படித்தது எதற்காக என்றால், பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபடுகிற பயங்கரவாதிகள் தப்பித்து விடுவார்களேயானால் அவர்களை காப்பாற்றுவதற்கும் ஒரு மருத்துவக்குழு இயங்கிக் கொண்டிருக்கிறதோ என்கிற சந்தேகம் நமக்கு எழுகிறது. அதோடு மட்டுமல்ல, ஒருவேளை இதுவரை எந்த அமைப்பு இதை செய்தது, யார் பொறுப்பேற்பார்கள் என்கிற விடயம் இன்னும் வெளியில் வரவில்லை. ஓரிரு மாதங்களில் இந்தியாவுக்கு புதின் வர இருக்கிறார். பல்வேறு நாட்டினுடைய பிரதமர்கள் இந்தியாவில் வந்து ஆட்சி முறை கட்டமைப்பை அலசி ஆராய்வதற்காக நவம்பரிலும் டிசம்பரிலும் டெல்லிக்கு வர இருக்கிற இந்த சூழலில் பூடானுக்கு சென்றிருக்கிற பிரதமர் அவர்கள் தொழில் நல வளத்திட்டங்களை கொண்டு வருவதற்காக பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கிற போது இந்த சூழலில் இன்றைக்கு இந்த மாபெரும் படுபாதக செயல் இன்றைக்கு செங்கோட்டைக்கு அருகிலே நிகழ்ந்திருக்கிறது என்றால் இந்திய தேசத்திற்கு விடப்பட்டிருக்கிற மிகப்பெரிய சவால். எப்படி ஒரு தேசத்துக்குள்ள ஹரியானான்ற மாநிலம் இங்கே இருக்கட்டும், டெல்லின்ற மாநிலம் அங்கே இருக்கட்டும், ஹரியானாவில்
2075 வெடிமருந்து பொருட்களை உள்ளே கொண்டு வர முடியுது ஃபஸ்ட்டு? முதல்ல அந்த ஹரியானா மாநிலம் என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா மலைத்தொடர்களால் நிரம்பிய ஒரு மாநிலம். அது கிட்டத்தட்ட இமயமலையை ஒட்டி இருக்கிற சில மேற்கத்திய மலைத்தொடர்கள். அது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அதுவும் ஒன்று தான். அவர்களுக்கு காடு மிகப்பெரிய பயன்பாடாக இருக்கிறது. ஒன்று, வெளிநாடுகளில் குறிப்பாக பங்களாதேஷ், பாகிஸ்தானிலிருந்து வெளியிலே உள்ளே கொண்டு வருவதற்கு அவர்கள் சிந்து நதியை பயன்படுத்துகிறார்கள் என்று இப்பொழுது பேசுகிறார்கள். ஆக நதிகளின் ஓடையில் நீந்தி வருகிற அதிநவீன படகுகளை கொண்டு பரிமாறுகிறார்கள் வெடிப்பொருட்களை. அது பாகிஸ்தானிலிருந்து என்றும் சொல்லப்படுகிறது. அண்மையிலே நடைபெற்ற பங்களாதேஷ் சம்பவத்திற்கும் சிந்து நதியை தான் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் பயன்படுத்தி இருப்பதாக பங்களாதேஷ் ஊடகங்கள் பேசியதை நாம் பார்த்துருக்கிறோம். இப்போ புதிய நடைமுறைகளை இன்றைக்கு பாகிஸ்தான் சிந்து நதியை பயன்படுத்துகிற இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். மலைத்தொடர்களை பயன்படுத்தினால் எளிமையாக இவர்கள் கண்டுபிடித்து விடுகிறார்கள் என்பதை பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் உணர்ந்திருக்கிறார்கள். ஏன்னா புல்வாமா, பஹல்காம் இன்றைக்கி டெல்லி வரைக்கும் வந்துட்டாங்க. ஏன்னா டெல்லி கொஞ்சம் நாட்களாக டெல்லி பக்கம் வராமல் இருந்தாங்க. ஏதாவது 1-2 துப்பாக்கி சூடு தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் வெடிமருந்து பொருட்கள் இத்தனை பேர் சம்பவம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கே. அப்போ என்ன தான் டெல்லியை ஆளுவது பாரதிய ஜனதா. இப்போ இன்றைக்கி கெஜ்ரிவால் காட்டமான அறிக்கையை கொடுத்துருக்கிறார். டெல்லியினுடைய முழு கண்ட்ரோலும் துணை இராணுவ படையால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. தெரியுமில்ல அது உங்களுக்கு? கிட்டத்தட்ட 7 அதிநவீன உளவு அமைப்புகள் டெல்லியை மையமிட்டு பாதுகாத்து வருகிறது. ஏன்னா டெல்லி என்பது மிகப்பெரிய சாதாரண இடமல்ல. அங்கே இந்தியாவினுடைய உச்சபட்ச அதிகாரிகளும் உச்சபட்ச தலைமை பீடங்களும் அங்கே தான் இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இப்போ சென்னையில் நடக்குதுன்னு சொன்னால் அது இவ்வளோ பெரிய ரிஷ்யூவாக வாய்ப்பில்லை. நம்ம கடைக்கோடியில் இருக்கோம். டெல்லின்றது முதற்கோடி கண்டங்கள் தொடக்கத்தில். இப்போவும் தமிழ்நாடு அரசுக்கு நான் ஒரு மெத்த பணிவோடு சொல்லுகிறேன். கடல்வழி மார்க்கங்களை தீவிரமாக கண்காணிக்கப்பட வேண்டும். இந்திய கடலோரப் படைகள் கண்காணிக்க தவறுமையானால் தமிழ்நாடும் கடலோர காவல் படைகளை உருவாக்க வேண்டும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்திய கடலோர இராணுவப்படை கடல்களில் முகாமிட்டிருக்கிறது. ஏனென்றால் தமிழ்நாடு என்பது 3 பக்கம் கடல்களால் சூழப்பட்டிருக்கிற தேசம். நாம் வான்வழி தேசத்தை கண்காணிப்பதை விட அல்லது தரைவழி போக்குவரத்தை கண்காணிப்பதை விட கடல்வழி போக்குவரத்தை தீவிரமாக கண்காணிக்கக்கூடிய இடத்தில் தமிழ்நாடு இருக்க வேண்டும். ஏனென்றால் முன்பெல்லாம் கடல்வழி மார்க்கம் மிக கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. காரணம், கரும்புலி படைகள் தமிழ்நாட்டை பாதுகாத்து வந்தார்கள். அவர்களை மிஞ்சி எந்த கடல்வழி மார்க்க பாதைகளில் வேறு எவரும் ஊடுருவ முடியாது. நீங்கள் கடல் கொள்ளையர்களிடமிருந்தே காப்பாற்றிய காலகட்டம் கரும்புலிகளால் மட்டுமே நடைமுறைக்கு சாத்தியமானது என்பதை தமிழ்நாடு அரசு உணர வேண்டும். குறிப்பாக இந்தியா உணர வேண்டும். ஆனால் இன்றைக்கு கடல்வழி மார்க்கங்கள் 3 பக்க திசைகளிலும் தமிழ்நாடு சிக்குண்டு கிடக்கிறது. தென்கிழக்கு பிராந்தியத்தில் கீழே இருக்கிற இலங்கை தீவில் இன்னைக்கு சீன இராணுவம் குடியமர்த்தி வைத்திருக்கிறது. அமெரிக்க உளவு படைகள் அங்கே இறங்கி இருக்கிறது. அது இந்தியாவை குறிவைப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் உருவாக்கி இருக்கிறது. ஆகையால்தான் நான் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டிற்கென்று ஒரு காவல் பாதுகாப்பு படையை கடலோரப் பகுதியில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலும் நிறுவ வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். அதற்காக கேரளாவும் கர்நாடகாவும் கூட சும்மா இருந்துவிடக்கூடாது. ஏனென்றால் கர்நாடகாவும் கேரளாவும் ஆந்திராவும் ஒரு பக்க கடல் சூழலியலை கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு அப்படி இல்லை. 3 பக்கமும் கடல்கோள் அளவுகளால் சூழப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் மிகுந்த கவனத்தோடு மிகுந்த பாதுகாப்போடு தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். எந்த நேரத்திலும் தமிழ்நாட்டிற்கும் பேராபத்து இருப்பதைப் போல நாம் உணர்கிறோம். அப்படி என்றால் இந்தியா எப்படி தமிழ்நாட்டு மீனவர்கள் பலியானார்கள் என்பதை தொடர்ந்து பறைசாற்றி வருகிறது. இந்திய மீனவர்கள் என்று தமிழ்நாட்டு மீனவர்களை ஒரு நாளும் இந்திய தேசியம் அழைக்கவில்லை. ஆகையால் தமிழ்நாட்டு மீனவர்களை தமிழ்நாட்டு மக்கள் தான் பாதுகாக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் தமிழர் தாயகத்தை, தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டுமானால் தமிழர்கள் தான் அதற்கு பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டும். நீங்கள் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் வீரப்பனார் ஒரு பெரிய பாதுகாப்பாக இருந்தார் தமிழ்நாட்டிற்கு. அவரும் இல்லை. அதேபோல் தென்கிழக்கு பிராந்தியங்களில் இருக்கிற கடலோரப் பகுதிகளில் கரும்புலிகள் பாதுகாப்பாக இருந்தார்கள். அவர்களும் இல்லை. ஆக இன்றைக்கு தமிழ்நாடு தத்தளித்து கொண்டிருப்பதால் டெல்லியில் நடக்கிற அன்றாட சம்பவங்களைப் போல் தமிழ்நாட்டிலும் நிகழ்ந்துவிடக்கூடாது. தமிழ்நாட்டில் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இந்த அரசு அதை கையாள வேண்டும் என்று நான் கேட்கிறேன். ஏன்னா
நீங்கள் ஒவ்வொரு தாக்குதலுக்கும் மட்டும்தான் இங்கே நீங்கள் பாதுகாப்பை பலப்படுத்துகிறீர்கள். அது எதை குறிக்கிறது என்றால், அங்கே நடந்துருச்சு இங்கேயும் நடக்கலாம் என்கிற சந்தேகத்தின் கோடுகளின் அடிப்படையில் நீங்கள் பாதுகாப்பை கொடுக்குறீங்க. ஆனால் பாதுகாப்பு என்பது எப்போதும் பயன்படுத்தப்பட வேண்டும். யார் எந்த மூலையிலிருந்து எந்த திசையிலிருந்து நகர்ந்து வருவார்கள் என்பதை நாம் அறியவே முடியாது. ஏனென்றால் கிராமங்களில் ஒருத்தன் சொல்லுவான், பழமொழி சொல்லுவானுங்க, கல்வன் பெருசா காப்பாளன் பெருசாலான்னு கேட்பான். ஆக கல்வனும் காப்பாளனும் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தமிழ்நாடு உணர வேண்டும். கல்வர்கள் தான் இறுதியில் வெற்றி பெறுவார்கள், காப்பாளன் ஒரு நாளும் வெற்றி பெற மாட்டான் என்பது தமிழருடைய பழமொழி. ஆகையால் தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டுமானால் 3 பக்க கடல்கோள் அளவுகளால் சூழப்பட்டிருக்கிற தமிழ்நாடு அதற்கென்று தனியாக காவல் பாதுகாப்பு படையை, கடலோர காவல் பாதுகாப்பு படையை தீவிரப்படுத்தப்பட வேண்டும். அது இராணுவ படை இந்தியா பார்த்து கொள்ளட்டும், அவர்களை நம்பிவிட முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அப்போ மத்தியில் நடக்கும் பிரச்சனைகளுக்கு பாஜக அரசு முழுமையாக காரணம். ஒவ்வொரு தேர்தலுக்கும் இது போன்ற பிரச்சனைகளை தொடர்ச்சியாக எழுப்புகிறார்கள். பெஹல்காம் தாக்குதல் போதும் தேர்தல் காலகட்டம் உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். இப்போ பீகார் தேர்தல் முடிந்து ஹரியானா போன்ற மாநிலங்களில் தேர்தல் நடக்க இருக்கிற சூழலில் இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறது என்றால் பாரதிய ஜனதா அதை அறுவடை செய்கிறதோ என்கிற எண்ணம் நமக்கு தோன்றுகிறது. ஆக விதைத்து அறுவடை செய்கிற இடத்தில் பாரதிய ஜனதா தான் இருக்கிறதை ஒழிய வேறு யாரும் அல்ல. ஆக இது போன்ற தாக்குதலுக்கு ஆர்எஸ்எஸ் மற்றும் பஸ்ரங் தள் இந்து அமைப்புகள் மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சி முழு பொறுப்பே இருக்க வேண்டும். ஏன்னா அவங்க தான் இந்திய தேசத்தை கட்டமைப்பது போல ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்திய தேசியம் என்பது பல தலைவர்களால் உருவாக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்ட நாடு. அதை பாதுகாக்க வேண்டிய இடத்தில்தான் பாரதிய ஜனதா போன்ற அல்லது அகில இந்திய கட்சிகள் இருக்க வேண்டுமே தவிர எவரும் சொந்தம் கொண்டாட முடியாது இந்திய தேசியத்தை. அந்த வகையில் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இது போன்ற தாக்குதலுக்கு பிரதமர் பொறுப்பேற்க வேண்டும், பிரதமர் பதவி விலக வேண்டும். உள்துறை செயலாளர்கள் என்னத்துக்கு இருக்கிறாங்க? இராணுவ உள் பாதுகாப்பு கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கு மந்திரி நியமித்திருக்கிறார்கள். அந்த மந்திரி என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஆக இவர்கள்லாம் இப்போ இன்றைக்கி அமித்ஷா அவசர பிரகடன கூட்டத்தை அறிவித்திருக்கிறார். எதற்காக? அப்போ ஒரு திட்டம் நடக்கிறது என்றால், ஒரு சம்பவம் நடக்கிறது என்றால் அன்னைக்கு கூட்டத்தை போட்டு கலைஞ்சு போகிற கூட்டமாக தான் நீங்கள் இருக்கிறீங்களே ஒழிய இந்திய தேசியத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற எண்ணம் மிகவும் சிறிதளவு கூட இல்லாமல் தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதற்கு சான்று பெஹல்காம் தாக்குதல் மற்றும் இன்றைக்கு நடந்திருக்கிற டெல்லி செங்கோட்டை தாக்குதல் உறுதிப்படுத்துகிறது என்றால், உங்களுடைய அவலமான அலட்சியமான இந்த ஆட்சி முறை என்பது இந்திய தேசத்தை துண்டாடுகிற வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் குற்றம் சாட்டுறேன். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி. வணக்கம். நன்றி.